ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இது நம்ம கல்வியை உயர்வு தரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இடியம் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எஸ்பெஷலி வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் ஆச்சு இல்லை 2 கொஸ்டின் ஆச்சு இடியம்ஸ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் டெஃபினட்டாக இடியம்ஸ் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூசிங்கான டாபிக். அந்த டாப்பிக்கை பற்றி தான் இப்போ என்ன அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லாருமே வந்து இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இடியம்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி சொல்லாமல் அதை வந்து ஃபிகரேட்டிவாக ஜஸ்ட் அந்த மீனிங் மட்டும் டைரெக்டாக புரியாத மாதிரி வேறு ஏதோ வேர்ட்ஸை வச்சு அது என்ன சொல்லணும் அப்படின்னா, இடியம்ஸ் வந்து எக்ஸாக்டாக அதோட மீனிங் சொல்லாது. அது வேற ஏதோ ஒரு ஹிடன் மீனிங்கை வந்து சொல்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸில் வந்து வரும். அதுதான் இடியம்ஸ். ஓகேவா? ஸோ இடியம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அண்ட் இடியம், ஆல்சோ கால்ட் idiomatic expression, is an expression, word or phrase that has a figurative meaning conventionally understood by native speakers. This meaning is different from the literal meaning of the idiom's individual elements. In other words, idioms don't mean exactly what the words say. They have, however, hidden meaning. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, idioms don't mean exactly what the words say. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கீழே வந்து கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு நார்மல் தமிழ் மீனிங் என்னது? பக்கெட்டை வந்து எட்டி உடைக்கிறது. கரெக்டாக? ஸோ அந்த வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மீனிங் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிட்ரல் மீனிங். ஸோ இங்கே வந்து பக்கெட்டை வந்து உதைக்கிறது பற்றியே சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் சாவறதுக்கு ஒரு வேர்டோட எக்ஸாம்பிள் தான் இங்கே சொல்கிறாங்க. டு டை அப் தான் இதோட மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு ஒரு எக்ஸாக்டான மீனிங் அவங்க சொல்கிறது மட்டும் மீனிங் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லி தான் இடியம்ஸ் இருக்கும் எப்பயுமே. ஸோ ஒரு இடியம் பார்க்குறீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங், அதில் என்ன மீனிங் இருக்கோ அந்த மீனிங் மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ மீனிங் இருக்கும். இது யாருக்கு நல்லா புரியும் அப்படின்னா, யார் உண்மையாக வந்து இங்கிலீஷ்லேயே வளர்ந்துருக்காங்களோ, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவோம். கரெக்டாக? அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிற நிறைய இடியம்ஸ்க்கு மீனிங் புரிஞ்சுக்க நம்மளுக்கும் புரியும். இப்போ உங்ககிட்ட கேட்டான் அப்படின்னா, கிக் த பக்கெட்னா என்னது அப்படின்னா, நீங்கள் டு டை அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போ ஆனால் உங்ககிட்ட வந்து கிக் த பக்கெட்னா என்னது அப்படின்னு கேட்டால் டு டை நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இடியம்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ வாங்க கொஞ்சம் இடியம்ஸ் இங்கே பார்க்கலாம். ஃபுட் இடியம்ஸ் சிலது இருக்குது. ஃபுட் இடியம்ஸில் வந்து பேட் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் எக்னா கெட்டு போன முட்டை. கரெக்டாக? ஸோ கெட்டு போன முட்டைனா கெட்டது. கரெக்டாக? ஆப்வியஸாக நமக்கு அவ்வளோ தான் புரியுது. ஆனால் அதோட உண்மையான மீனிங் என்னது அப்படின்னா, அ டிஸ்ஆனஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன். ஒழுங்காக பிஹேவ் பண்ணாத பர்சன், இல்லைனா பொய் சொல்கிறவன், இல்லைனா கெட்டு போனவன், கெட்ட பையன், கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேட் பர்சன் வந்து பேட் எக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள், ஹீ வாஸ் அ பேட் எக் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து கொஞ்சம் கெட்டு போனவன், இல்லைனா கொஞ்சம் வந்து இல் பிஹேவ்டு பர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அவங்க டைரெக்டாக அவங்க தப்பானவங்க சொல்லாமல் ஹீ இஸ் அ பேட் எக் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கெட்டதாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் இடியம்ஸ் வந்து இங்கே வந்து மெயின் பார்ட். செகண்ட் ஒன், அ பீஸ் ஆஃப் கேக். அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்னது? கேக்கோட ஒரு பீஸ். கரெக்டாக? அது வந்து நார்மலாக என்ன நினைப்போம், ஒரு கேக்கோட ஒரு பீஸ் நினைப்போம். ஆனால் அதோட மீனிங் என்னது அப்படின்னா, அ டாஸ்க் தட் கேன் பி அக்கம்ப்ளிஷ்ட் வெரி ஈஸிலி. ஈஸியாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து அ பீஸ் ஆஃப் கேக். ஒரு கேக்கை எப்படி நம்ம வந்து ஒரு பீஸ் மட்டும் கேக்லேருந்து ஈஸியாக கட் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்தா ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து பீஸ் ஆஃப் கேக். எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். ஓகே, எக்ஸாம்பிள் இங்கே சில கீழே வந்து உங்களுக்கு ஃபுட் இடியம்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டை வச்சு இடியம்ஸ் பண்ணுறது வந்து ஃபுட் இடியம்ஸ். கீழே சில 4 கொடுத்துருக்காங்க. அ கவுச் பொட்டேட்டோ அண்ட் ஐடில் பர்சன் அப்படின்னு சொல்கிறேன். கவுச் பொட்டேட்டோ என்னதுன்னா, பொட்டேட்டோ வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? கவுச் பொட்டேட்டோனா சோஃபாவில் ஒரு பொட்டேட்டோ உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோஃபாவில் சும்மா வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஓகேவா? செகண்ட், பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா நெசசிட்டிஸுமே வந்து நம்ம பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்கூல் போகிறது என்னது அப்படின்னா, ஸோ ஸ்கூல் பையனுக்கு ஸ்கூல் போகிறது வந்து ஒரு பிரெட் அண்ட் பட்டர். ஓகேவா? ஸ்மார்ட் குக்கி. ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு கிளவரான பர்சனை வந்து நம்ம ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தர் வந்து ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப கிளவரான பர்சனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பிக் சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப ஹைஃபையான பர்சன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்கள பிக் சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் இடியம்க்கு வரலாம். ஸ்போர்ட்ஸ் இடியம்னா என்னது அப்படின்னா, த பால்ஸ் இஸ் இன் யுவர் கோர்ட்.
சரியா? த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா இட் இஸ் யோர் டர்ன் டு மேக் அ டிசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள், உன்னோட கோர்ட்டுக்குள்ளே பால் வந்துடுச்சு அப்படின்னா நீ தான் இப்போ வந்து என்ன டிசிஷன் எடுக்கணுமோ நீ அந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபுட்பால் விளையாடுறோம் அப்படின்னா எப்படி கோல் கீப்பரோட கோர்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்து பால் வந்துடுச்சு அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி அதோட மீனிங் எடுத்துக்காமல் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போது பால் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து பால் ஸ்கோருக்கு அடிக்க போகிறோமா இல்லைன்னா நம்ம வந்து கோல் போஸ்ட் வந்து விட்டுற போகிறோமா, அந்த மாதிரி ஒரு குவிக் டிசிஷன் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ்னஸோட நம்ம டிசிஷன் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், ஐ ஹவ் டன் மோர் தென் மை ஷேர் இன் திஸ் பார்ட்னர்ஷிப். த பால் இஸ் இன் யோர் கோர்ட் டு டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். ஸோ நான் நிறைய இந்த இடத்துல பண்ணிட்டேன், இந்த கம்பெனிக்காக நான் நிறைய பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா நீ டிசைட் பண்ணிக்கோ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக த பால் இஸ் இன் யோர் கோர்ட் யூ டிசைட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன், சேவ்டு பை த பெல். சேவ்டு பை த பெல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு இடியம். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சேவ்டு பை த பெல் அப்படின்னா பெல் அடிச்சதால என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இதோட ரியல் மீனிங் என்னது அப்படின்னா, இந்த இடியம் என்ன சொல்லுது அப்படின்னா, சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். யாரோ ஏதாவது விஷயம் செஞ்சதால லாஸ்ட் மினிட்ல வந்து மாட்டிக்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ சம்டைம்ஸ் வந்து மேக்ஸ் டெஸ்ட் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகிட்டு டக்குன்னு அந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேவ்டு பை த பெல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு பெல் வந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது சேவ்டு பை த பெல். ஸோ அதுதான் அதோட லிட்ரல் மீனிங். இங்கே எக்ஸாம்பிளில் வந்து த அக்யூஸ்ட் வாஸ் சேவ்டு பை த பெல், அதர்வைஸ் த ஜட்ஜ் வுட் ஹாவ் ப்ரொனவுன்ஸ் த சென்டென்ஸ் டுடே இட் செல்ஃப். ஸோ என்ன அர்த்தம், ஜட்ஜ் வந்து நீ தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு எவிடன்ஸ் வந்து அந்த அக்யூஸை வந்து காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா அவன் வந்து செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். ஸோ இப்போ இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். டு ஸ்ட்ரைக் அவுட், டு ஃபெயில் அட் சம்திங், ஜம்ப் ஃபார் ஜாய், ஹாப்பி, ஆன் த பால், ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் அ சிச்சுவேஷன், ஃப்ரண்ட் ரன்னர், எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறது, நம்பர் இடியம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் இடியம்ஸ் என்னது அப்படின்னா நம்பரை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆன் கிளவுட் 9 இது ரொம்ப வந்து யூஸ் பண்ணுற இடியம். பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா ஆன் கிளவுட் 9 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிராண்ட் மதர் வாஸ் ஆன் கிளவுட் 9 டு see her grandson after லாங் டைம். ஓகேவா? செகண்ட், அட் 6s and 7s இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக். கரெக்டாக? அட் 6s and 7s. ஸோ அட் 6s and 7s வந்து ஒரு இடியம். கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர், எப்பயுமே கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா 6, 7 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? த கவர்மெண்ட் வேர் அட் 6 and 7s ஓவர் வாட் டு டூ அபவுட் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஒன் ஹார்ஸ் டவுன்னா ஒரு ஹார்ஸ் டவுன் அப்படின்னா வெரி ஸ்மால் வில்லேஜ்னு அர்த்தம். ஓகேவா? டேக் 5 அப்படின்னா டேக் அ ஷார்ட் பிரேக், 5 நிமிஷம் எடுத்துக்கோன்னு அர்த்தம் கிடையாது. டேக் அ ஷார்ட் பிரேக் அப்படின்னு அர்த்தம். 7th ஹெவன் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 7 ஹெவன் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அதில் வந்து மலை உச்சியில் போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். பர்ஃபெக்ட் 10 அப்படின்னா அவங்க ரொம்ப கம்ப்ளீட்டாக ஏதாச்சும் ஒரு திங் பர்ஃபெக்டாக பண்ணாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் 10 out of 10 சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் இந்த இடியம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது கலர்ஸ் இடியம். ஸோ கலர்ஸ் இடியமும் அனிமல்ஸ் இடியம் ரெண்டுமே வந்து அடிக்கடி நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ கலர்ஸ் இடியமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட் ரெட் ஹேண்டட், ஒரு திருடனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா காட் ரெட் ஹேண்டட், கையும் களமும் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது கையும் களமும் நம்மளுக்கு மீனிங் தெரியாது, ஆனால் மாட்டிக்கிட்டான்னு மட்டும் புரியும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கையும் களமும் மாட்டிக்கிறது தான் வந்து காட் ரெட் ஹேண்டட். டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். எக்ஸாம்பிள், he was caught red-handed while stealing those candy bars. ஒரு சாக்லேட் தேடும் போது அவங்கள வந்து அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் பிளாக் ஷீப், ரொம்ப வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பிளாக் ஷீப், ஹீ இஸ் த பிளாக் ஷீப், ஷீ இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிளாக் ஷீப்னா என்னது அப்படின்னா, ஷீப்னா எப்பயுமே வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பிளாக் ஷீப் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா,
எல்லாத்துலேயுமே வந்து ஆட் ஒன் அவுட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. ஸோ அவங்கள தான் வந்து பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேச்சல் இஸ் த பிளாக் ஷீப் இந்த டீம். ஸோ இந்த இடத்துல பிளாக் ஷீப் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒருத்தவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களா அவங்கள வந்து பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேபி டிஃப்ரெண்ட் பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்பான பர்சனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எது வேணால் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த ப்ளூ, ரேண்டம்லி சர்ப்ரைசிங்காக இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ. ஷீ இஸ் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொன்னால் டக்குன்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஷீ கம்ஸ் வித் குட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், ஐயோ இவகிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூனில் தான் வருவா அப்படின்னு சொன்னால் எப்பயாச்சும் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிரே ஏரியா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ அந்த டைமில் வந்து தட் இஸ் லாட் ஆஃப் கிரே ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரே ஏரியானா நீங்கள் கரெக்டாக சொல்லலை என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ நல்லா கரெக்டாக ப்ரேயரும் கரெக்டாக பண்ணணும், நிறையா வந்து அங்கங்கே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்கிளியர் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்கிறாங்க. அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். ஸோ லாஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறது அப்படின்னா அனிமல்ஸ் இடியம். ஓகேவா. அட் ஸ்னேல்ஸ் பிளேஸ், ஸ்னேல் வந்து என்னது நத்தை கரெக்டாக. ஸ்னேலோட பேஸ், ஸ்னேல் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுமோ அந்த பேஸில் வந்து ஒரு விஷயத்தை ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் வந்து இடியம் சொல்லுவாங்க. அட் அ ஸ்னேல்ஸ் பேஸ், மூவிங் வெரி ஸ்லோலி, ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் டிராஃபிக்கை பற்றி சொல்கிறோம். டிராஃபிக் இஸ் மூவிங் அட் அ ஸ்னேல்ஸ் பேஸ். ஓகேவா. டிராஃபிக்கை சொல்லுவோம். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், ரிவீல் அ சீக்ரெட். சரியா. ஸோ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், கேட்டை வந்து பேக் விட்டு வெளியே கூப்பிட்டுட்டு வா அப்படின்னா ரிவீல் இஸ் சீக்ரெட். ஓகேவா. ஹூ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அபவுட் த சர்ப்ரைஸ் பார்ட்டி. சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுட்டு இருந்தோம், அது யார் வெளியே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறது. ஸோ எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடியம்ஸ் எல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸோ இல்லைனா வந்து அனிமல்ஸ் மேலே தான் சொல்லுவோம். நார்மலாக ஹியூமனை வந்து டார்கெட் பண்ணி எந்த விஷயத்தையுமே வந்து சொல்லக்கூடாது, பண்ணவும் கூடாது. அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக நம்ம வந்து வாழ்வோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி கீழே வந்து இன்னும் 4 கொடுத்துருக்காங்க. த லயன் ஷேர் த பிக்கெஸ்ட் பார்ட், வாட்ச் லைக் அ ஹாக் வாட்சிங் கேர்ஃபுல்லி, ஃபிஷ் இஸ் அவுட் ஆஃப் த வாட்டர் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஓகே. ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா மீன்கள் வந்து தண்ணிக்கு வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போது நம்ம நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு போயிடும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து மீன் வந்து தண்ணிக்கு வெளியில் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது வந்து வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ ஆம் ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ மேட் ஆஸ் அ ஹார்னெட், எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி. சரியா. ஸோ மேட்ச் த மீனிங்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் இடியம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்னது, நான் என்ன சொன்னால் ரொம்ப ஈஸியாக வந்து ஏதாச்சும் முடிக்கணும் அப்படின்னா அது பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈஸி டாஸ்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஆன் கிளவுட் 9, ஆன் கிளவுட் 9னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. பர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அது பர்ஃபெக்ட் 10. அட் அ ஸ்னேல் பேஸ், ஸ்னேல் பேஸ்னால் அது எப்படி நத்தை ஸ்லோவாக வேலையை செய்தோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ மூவிங் வெரி ஸ்லோலி. ஆப்பிள் ஆஃப் மை ஐ, இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ சொல்லுவாங்க தமிழில் அழகாக ஏதோ சொல்லுவாங்க, கண்ணுக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆப்பிள் ஆஃப் மை ஐ. சம்மன் ஹூ இஸ் செரிஸ்ட் ஆல் அபவ் அதர்ஸ், எல்லாத்தோட அவங்க தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆப்பிள் ஆஃப் மை ஐ. சம்மன் ஹூ இஸ் செரிஸ்ட் ஆல் அபவ் அதர்ஸ். ஸோ எல்லாமே இடியம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடியம்ஸே நீங்கள் திருப்பி 2 வாட்டி இந்த வீடியோ பார்த்தாலே மனப்பாடம் ஆகிடும். அண்ட் இதை வந்து நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் இடியம்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே வந்து ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்லாம் வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்வியை உயர்வு தரும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. யார் யாருக்கு இந்த லெசன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் அண்ட் யார் யார் ஸ்கூல்ஸில் படிச்சுட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் கவனித்து இந்த லெசன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.